அப்ப நான் கெட்டது நல்லது அப்படிங்கிறது எங்கிருந்து எனக்கு பிறக்குது அப்படின்னா அந்த மனதுல இருந்து தான் பிறக்குது. அறிகிறனுடைய பிரதிபலிப்ப அறிவுங்கிறது அறிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப ஞானிக்கு இருட்டும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். பிரபஞ்சம் உருவாகிறது எங்க உருவாகுது அப்படின்னா இந்த பிரம்மாக்களின் மனதுலதான் உருவாகுது. இப்போ அந்த விசுஷிகாவுக்கு என்னாச்சு அப்படிங்கறத பத்தியான தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அவளுடைய இன்னொரு பேர் என்னன்னா கற்கடி. அந்த கற்கடி அப்படிங்கிற விசுஷிகா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு கிருமியா மாறினதுதான். இப்ப விசுஷிகா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிருமிதான். ஒரு வைரஸ் பாக்டீரியா எங்கெல்லாம் இருக்கும், அசுத்தமான இடங்கள்ல இருக்கும், அசுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வியாபித்து இருக்கும், எச்சில் இருக்கும், ஒருத்தருங்க விட்டு இன்னொருத்தங்க ஈஸியா பரவும், நோய் கொடுக்கும், இந்த மாதிரியான தன்மையில இருக்கிறது தான் விசுஷிகா அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் அளவுல அவங்க அதை பத்தியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு வைரஸ் பாக்டீரியா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதாவது அசுத்தமான இடங்கள், எச்சில்கள், இந்த மாதிரி பரவக்கூடிய இடங்கள், மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அழுக்கு துணிகள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அதுதான் விசுஷிகா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த விசுஷிகா என்ன பண்றா, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு நம்ம செஞ்சிருக்க கூடாது, பட் இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு, நம்ம தவம் புரியலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றா அப்படின்னா தவம் புரியறதுக்கு அவன் முன்னாடியே இருந்த இடத்துக்கு அவ போய் ஆகணும். அதாவது முன்னாடி அவ இருந்த இடம் பாத்தீங்கன்னா இமோத்கிரி அப்படிங்கிற ஒரு பர்வத மலை. அந்த மலைக்கு அவ போய் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது. இப்ப என்ன பண்றான்னா ஒரு கழுகினுடைய மூக்கின் துவாரம் வழியாக அந்த கழுகுக்குள்ள நுழைஞ்சு அந்த கழுகுடைய மனசை மாத்தி அப்போ அந்த கழுகை அங்க பறக்க வச்சு அந்த பழைய எழுப்பிடத்துக்கே அவ போயிடுறா. அவ போய் அந்த இடத்துலயே இருந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறா. பயங்கர கடுமையான தவம் இருக்கிறா. புராண கதைகள் இந்த நம்ம பார்த்திருக்கோம். தவம் யாரெங்க புரிஞ்சாலும் ஒரு வில்லன் வருவாரு, அது யாரும் இல்ல, இந்திரன் தான். அப்ப இந்திரன் அதே மாதிரி அந்த தவத்தை பார்த்து எங்க இவருக்கு இப்படி தவம் புரிஞ்சா அவளுக்கு பவர் அதிகமா வந்துருமோ, அதனால நம்மளுடைய பவர் கம்மியாயிருமோ அப்படிங்கிற ஒரு இது வருது அவருக்கு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சரி எதுக்குதான் தவம் புரியுறா அப்படின்னு சொல்லி நீ பாத்துட்டு வான்னு சொல்லி வருணனை கூப்பிட்டு அனுப்புறாரு. அப்போ வருணன் போறாரு. வருணன் போய் விசுஷிகாவை போய் பாக்குறாரு. இந்த மலையில போய் பார்க்கலாம்னு சொல்லி போறாரு. போகும்போது பார்த்தோம்னா அது பனியால மூடப்பட்ட ஒரு மலை. ஆனா அவளுடைய தவத்தோடைய இதனால வலிமையினால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மலையே அப்படியே சுடுற மாதிரி இருக்கு, தீ விட்டு கொழுந்து விட்டு எரியற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ சாமின்னு சொல்லி அவர் முடியலன்னு சொல்லி தப்பிச்சு இந்திரன் கிட்டேயே போயிடுறாரு. இந்திரன் கிட்ட போய் இந்த சூழ்நிலைய விளக்குறாரு. இதுதான் நடந்தது, நான் போனேன், இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி சொன்ன உடனே இவர் என்னங்கிறாரு, ஓகே இது என்னால முடியாது, அப்ப கண்டிப்பா நம்ம பிரம்மதேவர்னாலதான் முடியும், அவர்கிட்ட போய் நம்ம முறையிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொன்னோடனே பிரம்மதேவர் அவர்களுடைய மனதுல போய் உதிக்கிறார். யாரு, இந்த விசுஷிகாவோட மனதுல போய் பிரம்மதேவர் உதிக்கிறார். உதிச்சுட்டு என்ன சொல்றாரு, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வேணும் உனக்கு, எதுக்காக தவம் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ விசுஷிகாக்கு யோசிக்கிறான். அவ என்ன கேட்கலாம், எதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரியல. அப்படியே யோசிக்கிறா. இந்த டைம் அவளுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்போ அவரு புரிஞ்சுறாரு பிரம்மதேவருக்கு. அவ ஒரு நிலையை அடைஞ்சிட்டா, அவளுக்கு கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லாத நிலையை அடைஞ்சிட்டா அப்படிங்கிறது பிரம்மதேவருக்கு புரிஞ்சிருது. அது புரிஞ்ச உடனே நீ ஒரு நல்ல ஒரு ஞானியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது அந்த நிலைக்கு நீ இருந்தாலும் கூட உன்னுடைய பழைய வாசனைகள் உன்னோட தொடர்ந்து இருக்கிறதுனால உன்னை பழைய நிலைமைக்கே நான் கொண்டு வந்துடுறேன். பழைய நிலைமை எப்படி நீ பெருமாண்டமா இருந்தியோ அதே மாதிரி வந்துரு. அதுக்கப்புறமா நீ தவம் புரிஞ்சு வாழ்க்கையை கழிச்சிட்டு இந்த பிறவியோட நீ முக்தி பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரம்மதேவர் கொடுத்த வரத்துக்கு ஏற்றார் போல என்ன நடக்குது அப்படின்னா விசுஷிகா பழைய நிலைமைக்கு அடைஞ்சிடறா. அடைஞ்சதுக்கு அப்புறமா தவம் புரியுறா. பல நாள் தவம் புரியுறா. தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு முழிப்பு வருது. அதுல விழிச்செறிஞ்சிட்டு பாக்குறா, பயங்கரமான பசியா இருக்கு. ஒரு அரக்கிக்கு என்ன சரியான விஷயமா இருக்க முடியும், நரமாமிசம் சாப்பிடுறதுதான் சரியான விஷயமா இருக்க முடியும் இல்லைங்களா. பாக்குறா, பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பாக்குறா. அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நரன மாமிசம் சாப்பிட்டுதான் நம்ம இந்த உடம்பு வளர்க்கணுமா, அதுக்கு நம்ம செத்தே போயிடலாமே, வேண்டாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. அப்ப அந்த யோசனையில அவ இருந்துட்டு இருக்கும் போதே ஒரு அசிரி மாதிரி அவளுக்கு கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
நீ வந்து கயவர்களை நீ சாப்பிடலாமே, அஞ்ஞானியா இருக்கிறவங்கள சாப்பிடலாமே, ஞானம் அடைந்தவர்களை நீ சாப்பிட வேண்டாம். ஏன்னா அந்த ஞானம் அடைந்தவர்களுக்கு வந்து பல விதத்துல பல பேருக்கு வந்து பயன்படும். ஆனா அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எந்த விதத்திலும் உபயோகப்பட மாட்டாங்க, மத்தவங்களுக்கு துன்பம் தான் விளைவிப்பாங்க. அவங்கள நீ சாப்பிடறதுனால என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அசசரி மாதிரி கேட்டேன்னா அவளுக்கு யோசனை தான், ஆமா இல்ல கரெக்ட் தானே, நான் ஏன் வந்து அஞ்ஞானத்துல இருக்கவங்க கூடியவங்களை சாப்பிடக்கூடாது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப நடந்து போகும்போது வழியில 2 பேரை பாக்குறா. 2 பேர் வந்துட்டு இருக்காங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. மறைஞ்சு நின்னு அவ சொல்றா, அங்கேயே நில்லுங்க, உங்களை நான் வந்து நீங்க யாருன்னு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கர்ஜனையிட்டு ஒரு பயங்கரமான குரல்ல அவ கத்துறா. கத்துன உடனே அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. அதுல வந்ததுன்னா, அதாவது கிராத மண்டலம் அப்படிங்கிற ஒரு இடத்துடைய ராஜா வந்து விக்ரமனும், அது அவருடைய தளபதி, இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. மந்திரி, தளபதி இல்ல மந்திரி, இவங்க மந்திரியும் இந்த ராஜாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்தோடனே உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, இப்படியெல்லாம் நாங்க பயப்படுவோம் நீ நினைக்காத. இந்த நாட்டுல வந்து யார் என்ன வந்து கேட்டாலும் அவங்களுக்கு அதுக்கு உடனே வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. கண்டிப்பா அதை நாங்க செஞ்சும் கொடுப்போம். நீ தேவையில்லாம இப்படி மிரட்டுறதுனால நாங்க பயப்பட போறது கிடையாது. நீங்க முன்னாடி வந்து நின்னு நீ யாருன்னு சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படாம எந்த விதமான பதட்டமும் படாம பேசுறாங்க. பேசணும்னு அவ ஆச்சரியப்படுறா. ஆச்சரியப்பட்டுட்டு அவ சொல்றா, உங்களை வந்து நான் வந்து சோதிக்கணும். நீங்க வந்து ஒரு அஞ்ஞானியா இருந்தனா உங்களை நான் சாப்பிட்டுருவேன். ஞானம் அடைந்தவர்களா இருந்தா உங்களை நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். நீங்க ஞானிகள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கான விடை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. அப்போ சரி, ஓகே நான் வந்து பதில் சொல்றோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 கேள்விகள் அவ கேட்கிறா. விசுஷிகா வந்து 10 கேள்விகள் கேட்கிறா. அந்த 10 கேள்வி என்ன கேட்கிறா அப்படிங்கறது பத்தியான விளக்கம் இந்த புத்தகத்துல இல்ல. ஆனா 10 கேள்வி கேட்டு முடிச்சோடனே அவரு சொல்றாரு, அதாவது இவங்க ஆரம்பிக்கிறாங்க, மந்திரியும் அந்த ராஜாவும் சொல்றது இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை வச்சு அவ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருப்பா அப்படிங்கறது நம்மளால யூகிக்க முடியுது. இப்போ இந்த கேள்விய வந்து அவங்க கேட்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீ கேட்ட எல்லா கேள்வியுமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பரமாத்மா, அதாவது பிரம்மத்தை பத்தியான விஷயங்களா தான் இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சமானது வந்து இந்த பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுச்சு. பிரபஞ்சம் வந்து இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றினாலும் இது வந்து இந்த பிரம்மமானது எதுலையுமே ஒட்டாம இருக்கு, எதுலையுமே ஒட்டாம அது தனித்துவமா சுவாஸ்வதமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இது பரமணுவின் தன்மையோட இருக்குது. இப்போ இது வந்து எப்படி பாவனை செய்து கொள்ளலாம் அப்படின்னா 2 விதமா பாவனை செய்து கொள்ளலாம். பாவனை அப்படின்னாலே என்ன, அதாவது பிரம்மம் வந்து பாவனை செய்து எப்படி வேணாலும் பாவனை செய்து கொள்ளலாம். பாவனைனா நான் அவள் மாதிரி பாவனை செய்யறேன், இவன் மாதிரி பாவனை செய்யறேங்கிற மாதிரி அவங்கள மாதிரி, அப்படிதான் நம்ம எடுத்துக்க பாவனை செய்துக்குது. இப்ப பாவனை என்ன மாதிரியான பாவனை செய்துக்க முடியும் அப்படின்னா சூன்யமாகவும் பூர்ணமாகவும் 2 விதமான பாவனையா நம்ம கருதலாம். அப்ப சூன்யம் அப்படிங்கறத நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது இது நம்ம மனதோட சேர்த்து வந்து நம்ம 6 இந்திரியங்கள் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கண், மூக்கு, வாய், செவி, அப்புறம் தொடு உணர்ச்சி, இதெல்லாம் சேர்த்து அதோட சேர்ந்து மனமும் ஒரு இந்திரியமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு வந்து இந்த பிரம்மமானது புலப்படல, சூன்யமாய் புலப்படல. இதன் மூலமா நம்மளால உணர முடியல. அப்ப அது வந்து என்னவா இருக்குங்க, அங்க சூன்யமா இருக்குது. ஆனா பூர்ணமாவும் அதை நம்ம சொல்லலாம். எப்படின்னா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது. இந்த பிரம்மத்துல தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் பிரம்மத்துல இல்ல. அப்ப இதுக்கான வித்தியாசம் நமக்கு புரியுது இல்லைங்களா? அப்ப வந்து எல்லா பக்கமே இருக்கு. இப்ப இத வந்து பூர்ணமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், இது பூர்ணமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தாலுமே இது பாவனை தான், நம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பாவனை தான். இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு பாவனையே கிடையாது. அது ஒரு பாவனையற்றது நிர்மலமா இருக்கும், சாஸ்வதமா இருக்கு, கேவலமா இருக்குது. இந்த ஆத்மாக்கு வந்து பாவனையற்றது, அதுக்கு பாவனை பண்ண முடியாது, அது தனித்துவமா இருக்குது. அப்போ இந்த தோற்றங்கள் எல்லாம் வந்து மீதி எல்லா தோற்றங்களுமே வந்து இதுல இருந்து உற்பத்தியானதுதான். அப்ப இதுல இருந்து உற்பத்தியானது எதுவா இருந்தாலுமே அது உண்மை கிடையாது. எது வந்து ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் தான், அது மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து பாவங்கள் தான். அது மாதிரி தெரியுது, ஒரு சில காலங்கள் தெரியலாம். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு அந்த தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனம்தான்.
இந்த இது எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, இம்பெர்மனன்ட் தான். எது பெர்மனண்டா இருக்கக்கூடியது பிரம்மம் தான். அப்ப அது மூலமா தோன்றியது எல்லாமே வந்து இம்பெர்மனன்ட். அப்ப அது எல்லாமே வந்து நாசத்துக்கு உட்பட்டது, அது உண்மை கிடையாது, நாசத்துக்கு உட்பட்டது. அதே மாதிரி இந்த தோற்றங்கள் எல்லாமே வர்றதுக்கான எதை தழுவி இருக்கு, மனோநிலையை பொறுத்து, அவரவர் மனநிலையை பொறுத்துதான் இந்த விஷயங்கள் தோன்றுது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அது ஒரு மாதிரி தோன்றும், அது இன்னொருத்தர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தோன்றும். அதுக்கு தெளிவான நம்ம சொல்ல போனா எப்படின்னா, மோகம் அப்படிங்கிறது மோகத்தின் மூலம் மட்டும்தான் உணர முடியும், சத்தியமானது சத்தியத்தின் மூலமாக தான் உணர முடியும். இப்போ ஒருத்தங்க இப்படிதான் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இவங்க மோசம்னு சொன்னாலும் சரி, இல்ல இவங்க நல்லவங்கன்னு சொன்னாலும் சரி, அது எனக்குள்ள ஒரு சொட்டாது இருக்கிறனாலதான் நான் அதை வந்து உணர முடியுது, இல்லைன்னா நான் உணரவே முடியாது. ஒரு குழந்தை எப்படி இருக்கும், எதையுமே உணராது, ஒருத்தங்க கெட்டவனும் சொல்லாது, இவங்க வந்து நல்லவனும் சொல்லாது, எப்படி 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 இருக்கோ அது அப்படியே அந்த பாவனை அந்த விஷயத்த அப்படி அப்படியே பார்க்கும். அதுக்கு வந்து ஏன்னா அதுக்குள்ள அது இல்ல, இந்த கெட்டது நல்லதுங்கிற விஷயமே அதுக்கு இல்ல. அப்ப நான் கெட்டது நல்லது அப்படிங்கிறது எங்கிருந்து எனக்கு பிறக்குது அப்படின்னா, அந்த மனதுல இருந்து தான் பிறக்குது. அப்ப அந்த மனதுல இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மற்ற தோற்றங்கள் எல்லாமே. அது எப்படி யார் யார் எப்படி பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடுது. இப்போ ஒரு பானையில வந்து ஆகாசத்தை மூடி வச்சுட்டு பல கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பானையை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் அது அப்படியே தான் இருக்கும், அதுல மாற்றம் ஏற்படாது. ஏன் அது மாதிரிதான் எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட விளக்கமா இவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே விசுஷிகாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. உடனே இவ்வளவு ஒரு ஞானம் படிச்சவங்களா, நமக்கு எவ்வளவு விஷயம் சொல்றாங்க, இவங்க மூலமா நம்ம இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கலாமே, இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, என்ன நீங்க உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுஷிகா கேக்குறாங்க. கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் அந்த விளக்கத்தை தொடர்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரம்மம் அல்லது இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அபாவம் அப்படிங்கிற. அபாவம்னா இன்னசென்ட், இன்னசென்ட் ஒண்ணுமே தெரியாது, அபாவமா இருக்கு. இதுல பாவமா, அதாவது பாவமா இருக்கிறது என்ன அப்படின்னா உணர்ச்சி தான். ஒரு பாவம், ஒரு விஷயம், இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்கிறேன், எதுல இருந்து வருது, இந்த உணர்ச்சினாலதான் நமக்கு வெளிப்படுது. அந்த உணர்ச்சி எதுன்னா அந்த ஜெகம்தான். இந்த ஜெகம்தான் இந்த பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க வந்து விஸ்தரிக்குது. இதுல இந்த ஜகம் அப்படிங்கிறது விஸ்தரிக்குது, அதாவது விஸ்தரிக்குன்னா விரிவடையுது, பயங்கரமா விரிவடையுது. இந்த விரிவடைஞ்சு அது ஒரு காலகட்டத்துல வந்து அது முடிவடையுது, அதுக்கு பேரு மகா பிரளயம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நான் இன்னும் விளக்கமா அதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரமணுவிலும் பரமணுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூஷ்மமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரம்மம் தான். இந்த பிரம்மத்துல ஒரு மதிமயக்கம் ஏற்படுது. அந்த மதிமயக்கம் ஏற்படும் போது அறிகிறவனும் அறிவும் என்ற இரட்டைத்தன்மை பாவனை வந்துருது. இப்ப சொல்ல போனோம்னா எப்படின்னா, அறிகிறவன் வந்து என்னுடைய பிரதிபலிப்பு அறிவு வந்து அறிகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அறிகிறவனுடைய பிரதிபலிப்ப அறிவுங்கிறது அறிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த சித்தின் இயக்கத்தினாலதான் இந்த சிருஷ்டியே வருது அப்படிங்கிறாங்க. இந்த சித் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சித்தின் இயக்கத்தினாலதான் இந்த மொத்த சிருஷ்டியுமே உண்டாகிட்டு இருக்கு. ஒரு சங்கல்பம், அதாவது இந்த சிருஷ்டிங்கிறது, இந்த சித்தா அப்படிங்கிறது ஒரு சங்கல்ப நோக்கத்துல விரிவடையுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சித்தானதும் சரி, இந்த சித்தானது வந்து நம்ம எப்படி பாக்குறோமோ அதன்படியே இது உணருது அப்படின்னு திருப்பி ஒரு நீண்ட விளக்கமா அதை சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூரிய சந்திர மண்டலங்கள் பிரகாசிக்கிறதே இந்த சித்தாலதான் அப்படிங்கிறாங்க. பிரகாசிக்கிறதுன்னு என்ன, வெளிச்சம், இன்னொன்னு என்ன வேற இருட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த வெளிச்சம் இருட்டு ஞானம் அடைஞ்சதுக்கு வெளிச்சமும் கிடையாது இருட்டும் கிடையாது. அதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பனித்துளியானது, அதாவது எதுல வெள்ளையா இருக்கக்கூடிய மேகத்து மேல விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன கலர்ல நமக்கு தெரியும், வெள்ளையா தெரியும். அதே பனித்துளி எது மேல விழுகுது அப்படின்னா, கருப்பா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல விழுகுது, மைய மேல விழுகுது அப்படிங்கும் போது அது கருப்பா தெரியுது. அதே பனித்துளிதான் அதுவே வந்து வெண்மையா இருக்கக்கூடிய மேகத்துல விழும்போது வெள்ளையா தெரியுது. அதுவே வந்து எங்க விழுந்தா ஒரு மையம் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்தா அது கருப்பா தெரியுது. அப்போ அந்த வெள்ளை, அதாவது வெளிச்சம் இருட்டு அப்படிங்கறதே இந்த சித்தின் இயக்கத்தினாலதான். சித்து நின்னு போய இடத்துல வெளிச்சமும் கிடையாது இருட்டும் கிடையாது, ரெண்டுமே இல்லை. அப்ப ஞானிக்கு வந்து இருட்டும் கிடையாது வெளிச்சமும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கமா சொல்றாங்க.
அப்ப இது எல்லாமே ஒருத்தன் ஒரு பாவனை செஞ்சுக்கிறான், முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிறான், இந்த மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறான், இதெல்லாம் இப்படி இருக்கு, அதெல்லாம் அப்படி இருக்கு, இது அதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய கற்பனை தான். இந்த கற்பனை வளத்தினால அவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட ஏங்கிள் அவன் புரிஞ்சுக்கிறான், மற்றவர்கள் அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இங்க யாரு என்ன நடக்குது, இந்த மனம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயத்த உணருது. அப்ப அந்த மனம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அது நாசம் அடைஞ்சது. அப்ப இது பெர்மனன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு, இம்பெர்மனண்டா இருக்கு. அப்ப பெர்மனண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க நீண்ட விளக்கமா சொல்றாங்க. சொன்ன உடனேவே இவங்க ரொம்ப விசுஷிக்கா ரொம்ப ஆனந்தப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அவங்க சரி நான் போயிட்டு வரேன்னு அவங்க கிளம்புறாங்க. அந்த யாரும் சுஷிகா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறா. கிளம்புன உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நீ வெறும் கையை வீசிட்டு போறது நான் ஒத்துக்க முடியாது, நீ வா எங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கே கூட்டிட்டு போய் அவங்க அதோடைய உருவத்தை மாத்தி ஒரு நார்மலான ஒரு ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவத்தை மாத்திட்டு அவங்க நாட்டுக்கே போகலாம். அவ அங்க இருக்கிறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதாவது ரொம்ப அநியாயம் பண்றவங்கள நீ சாப்பிடணும், அவ்வளவுதானே. அநியாயம் பண்றவங்கள எல்லாம் நாங்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்கோம், அவங்களெல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விசுஷிக்காவும் அங்க போய் இருந்துடுறாங்க. இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொன்ன ஒப்பந்தத்துப்படி அங்க இருக்கக்கூடிய அங்க திருடுறவங்க, பொய் சொல்றவங்க, பொய்ன்னு சொல்ல முடியாது, அவங்க ஏதாவது என்ன கெட்டது பண்ணவங்க எல்லாம் அவங்க உடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களை எல்லாத்தையும் விசுஷிக்கா புடிச்சிட்டு சாப்பிடுறாங்க. இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு, எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் விசுஷிகாவுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ இந்த நாட்டுக்குள்ள போய் இந்த கெட்டவங்களை அவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன ஆகுது, விசுஷிகா இதே மாதிரி இது ஒரு வழக்கமா நடந்துட்டு இருக்கு, வழக்கமான ஒரு விஷயமா எப்பவும் போல நடந்துட்டு இருக்கு. அப்புறம் விசுஷிகாவுக்கு அவருடைய உயிர் பிரியிற நேரம் வரும்போது அவர் முக்தி அடைஞ்சிடறான். முக்தி அடைறதுக்கு முன்னாடி இந்த பழக்கத்தை இன்னொரு ராட்சசிக்கு சொல்லி கொடுத்துட்டு, போய் இந்த நாட்டுல போனா இந்த கெட்டவங்க இருப்பாங்க, நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப சொல்லி முடிச்சோம்னா இந்த விசுஷிகாவின் கதை முடிவு பெறுது. அதுக்கப்புறம் அந்த விசுஷிகா முக்தி அடைஞ்சிடறா, முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி ராமருடைய கதைக்கு நம்ம வருவோம். ராமர் வசிஷ்டர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு திருப்பியும் கேள்வி கேட்கிறாரு. நீங்க அதுல இருந்து இது தோன்றுச்சுன்னு சொல்றீங்கல்ல, அதுல இருந்து இது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டுன்னு வந்துருச்சு இல்ல, அப்புறம் எப்படி நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு திருப்பியும் ஆரம்பிக்கிறார். திருப்பியும் அவர் ஆரம்பிச்சோன்னே இவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு அழகான கதைகள் மூலமாகவோ பெயர்கள் மூலமாகவோ இல்ல வேற விதமான தத்துவ ரீதியான விளக்கங்கள் மூலமாகவோ சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அப்படி சொன்னால்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு கதை சொல்லப்படுது அப்படின்னா அந்த கதையோட உட்கருத்து என்ன அப்படிங்கிறது தான் ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி இவன் எப்படி வாழ முடியும், இது எப்படி நடக்க முடியும், இது என்ன நடக்க காரியமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்க கூடாது. உட்கருத்து என்ன அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு அதாவது அறிவு முதிர்ச்சி ஏற்படாது. அதனால நீ என்ன கேள்வி கேட்டியோ அதே கேள்விய நான் ஒரு சமயத்துல பிரம்மா கிட்ட கேட்டேன், அந்த கேள்விக்கான விளக்கம் பிரம்மா சொன்னாரு, அது என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் கேட்கிறாரு பிரம்மாட்ட. பிரம்மா இப்ப பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, பிரம்மா அதாவது ஒரு காலகட்டத்துல அவர் பல பகல்கள் எல்லா விதமான அதாவது மலை மடு மனிதர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய மீதி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிடுறாரு. திடீர்னு ஒரு எல்லாமே பகல் நேரத்துல நடக்கிறதாகவும் ஒரு இரவு நேரத்துல அயர்ந்து இருக்கும் பொழுது அவர் சிந்திக்கிறார், எதுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொடுத்துருச்சா கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள, ஒண்ணுமே புரியலையே, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு யோசனை அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, என்னை மாதிரி நிறைய பிரம்மாக்கள் இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் மாதிரியே அவர் மட்டும் இல்ல, நிறைய பிரம்மாக்களை பாக்குறாரு. என்னதான் ஆச்சரியமா இருக்கு, என்ன மாதிரி பல பிரம்மாக்கள் இருக்காங்களே, இதுக்கு என்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு சூரியனை, நிறைய சூரியன் இருக்கு, அதுல ஒரு சூரியனை கூப்பிட்டு கேக்குறாரு, சூரிய பகவானே எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, இவ்வளவு பிரம்மாக்கள் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னேன். சூரிய பகவான் சொல்றாரு, என்ன நீங்களே கேள்வி கேக்குறீங்க, நீங்களே கேள்வி கேட்டா நாங்களே எங்க போறது, நீங்க தானே எங்களை படிச்சதே அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல நீங்க கேட்டனால நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கதை சொல்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் கதை சொல்றாரு என்னன்னா,
கச்சேபன் அப்படிங்கிற பிரம்ம குலத்தை சேர்ந்த ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு பிராமணன் இருக்கார். அந்த பிராமணனும் அவருடைய மனைவியும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த கஷ்டமும் கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, சரி தவம் புரியலாம் அப்படின்னு சொல்லி ஈசனாரை நோக்கி அவங்க தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கடுமையான தவமா இருக்கு. அப்ப ஈசனார் தோன்றாரு. தோன்றி அவங்களுக்கு அந்த அவருடைய அருளால ஒரு 10 குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்குது. இந்த 10 குழந்தைகளும் நல்லபடியா வளர்றாங்க. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே இந்த குழந்தைகள் சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே இந்த 10 குழந்தைகளுக்கு எப்படி வாழ்க்கை ஓட்டுறது அப்படின்னு தெரியல. அப்படியே விழி பிதுங்கி நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சரி, நமக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தவம் மட்டும்தான். நம்ம தவம் புரியலாம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிக்கிறாங்க. சரி தவம் புரியலாம். எதை நோக்கி தவம் புரியறது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. பேசுறாங்க. இதுலயே இருக்கலையே உன்னதமான விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தியான ஒரு வாக்குவாதம் வருது. அப்ப யோசிக்கிறாங்க எல்லாரும். இதை பத்தி நம்ம தவம் பண்ணலாமா, அதை பத்தி பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருது. மூத்த பையன் ஒரு யோசனை வருது அவனுக்கு. என்னன்னா இருக்கிறதுலயே பெஸ்டான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அல்டிமேட். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதை நோக்கி நம்ம தவம் புரியலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தவம் புரியுறாங்க. தவம் புரிஞ்சு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அதே மாதிரி நம்மளுடைய தவத்தின் ஏற்பாடு போல அவங்க பிரம்ம நிலையை அடைஞ்சிடறாங்க. அப்போ அவங்க 10 பிரம்மாக்களா ஆயிடுறாங்க. இப்ப 10 இடங்களுக்கு போய் 10 பிரம்மாக்களா அவங்களுடைய ரோலை எடுத்துக்கிறாங்க. இப்ப 10 பிரம்மாக்கள் இருக்காங்க. அந்த 10 பிரம்மாவும் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னா இந்த இந்து அப்படிங்கிற ஒரு பிராமணனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க 10 பிரம்மாக்கள் அப்படின்னு இதுதான் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொன்ன உடனே இவருக்கு என்ன சொல்றாரு, என்ன யோசிக்கிறாரு, இவனுங்கதான் இத்தனை பேர் இருக்காங்களே, இவ்வளவு பிரம்மாக்கள் இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், இது தேவைதானா, இது இவ்வளவு தேவைதானா, நான் என் வேலையை நான் நிறுத்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சூரிய பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க வேலையை நிறுத்திட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வேலையை நிறுத்திட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க, உங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டிப்பு தான். எந்த எதிர்பார்ப்பு மற்ற நிலையில இந்த வேலையை செய்யுது, அந்த வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. பற்றுதல் இல்ல, ஆமா, ஒரு சிருஷ்டியை உருவாக்குறதா அவங்களுடைய வேலையே. எப்படி தினம் தினம் எப்படி இடைவிடாம சூரியன் உதிச்சுட்டு இந்த ஜகத்துல திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் நீங்களும் இந்த ஜகத்தை உற்பத்தி பண்ணி அதை திருப்பி உற்பத்தி பண்ணி திரும்ப 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 உற்பத்தி பண்றது, அழிக்கிறது, இதேதான் உங்க வேலை. எப்படி சூரியன் இரவு பகல் பகல வருது போகுது, இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிரம்மாவான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை இந்த ஜகத்தை உருவாக்குறது தான் வேலை. அதுக்கப்புறம் அதை அழிந்து விடும், அப்புறம் திருப்பி உருவாக்குறது, அப்புறம் அழிஞ்சு போயிடும், திருப்பி உருவாக்குறது, இதுதான் உங்க வேலை. இது ஒரு விளையாட்டு மாதிரி உங்களுக்கு. நீங்க என்னன்னா எந்த விதமான ஒரு நோக்கமற்ற நிலையில் நீங்க செய்றீங்க. அதாவது நீங்க இதை செஞ்சே ஆகணுங்கிறது எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு கிடையாது. இப்படி பண்ணியே ஆகணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனா இது உருவாகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களோட பொறுப்பே அதுதான். இதை தவிர வேற எந்த பொறுப்புமே உங்களுக்கு கிடையாது. இது உங்களோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கர்மா, பற்றுதலற்ற கர்மாவோடு நீங்க அதை செய்யணும், அதுதான் அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது எப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஒரு சுத்தமான கண்ணாடி முன்னாடி நின்று அது யார் யார் எப்படி வெறுப்பற்ற நிலையில அந்த கண்ணாடி அவங்க எப்படி எப்படி இருக்காங்களோ அது மாதிரி பிரதிபலிக்குது. அது மாதிரிதான் அவங்க வேலையும். எந்த விதமான ஒரு நோக்கத்தோடையும் நீங்க செய்யல, அது பாட்டுக்கு அது நடக்குது, நீங்க அது பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய வேலையே அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய கர்மாக்கள் நீங்க ஒழிக்கவே முடியாது, இதை நீங்க பண்ணாம நிறுத்தவே முடியாது, இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாகிறது எங்க உருவாகுது அப்படின்னா இந்த பிரம்மாக்களின் மனதுலதான் உருவாகுது. அந்த பிரம்மாக்களின் மனதுல உருவாகிற அந்த விஷயம் தான் இந்த படைப்பாற்றலா வெளியே வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 பிரம்மாக்களும் 10 பிரபஞ்சங்களை மனதுல தான் நிறைவேற்றுறாங்க. அந்த மனதுல அவங்க தீர்க்கமா நினைச்சிட்டாங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அதை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன, நடக்கிறது, கையால இது பண்றது, பேசுறது, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள்.
இதையெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது எது உடம்ப மட்டும்தான் பாதிக்கும். ஆனா மனது அப்படிங்கறது பாதிக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒருத்தங்க சாபம் விடுறாங்க அப்படின்னா அது உடம்ப மட்டும்தான் பாதிக்க முடியும். மனதை பாதிக்காது. மனதை எக்காரணத்தை கொண்டு பாதிக்க முடியாது. அந்த மனமானது திடமா இருக்கும் பொழுது அந்த மனதை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் அந்த மனம் அப்படிங்கிறது. இந்த 10 பிரம்மாக்களின் மனத்தோட திடத்தோட உருவானது அந்த பிரபஞ்சம். அது பயங்கரமான வலிமை மிக்கதா இருக்கிறதுனால அதை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவருடைய கர்மா என்ன அப்படின்னா, கர்மா எந்த விதமான எதிர்பார்ப்பு மற்ற நிலையில ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இவருடைய கர்மா. அதுல இருந்து அவர் தப்பிச்சுக்க முடியாது. அப்ப இதுதான் இந்த பிரம்மாவுடைய கர்மாவானது. இந்த பிரம்மாவுடைய கர்மாவானது என்ன அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பற்ற நிலையில இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டே இருப்பாரு. அப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனம்தான். இந்த பிரம்மா அப்படிங்கிறது லிட்டரலா பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையில நம்ம யோசிச்சுக்க கூடாது. அந்த பிரம்மா யாரு அப்படின்னா அந்த மனம்தான். அந்த மனம்தான் என்னென்னலாம் யோசிக்குதோ அது எல்லாம் வலிமையோட வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனா இத பிரம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறது சரியான விஷயம். இப்ப பிரம்மாக்கள் யாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய மனமுமே பிரம்மா தான். அந்த மனம்தான் இந்த விஷயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப எதுவும் எதிர்பார்ப்பற்ற நிலையில் அந்த மனமானது உருவாகி கொண்டே இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம திருப்ப திருப்ப இந்த சுழற்சியில மாட்டிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் இதனுடைய முடிவாக இருக்கிறது. தேங்க்யூ.